வணக்கம். வேந்தரின் இளங்கதிர்காலை செய்திகளுக்காக ஆர்த்தி ராகப்பிரியா. முதலில் தலைப்புச் செய்திகள். மூன்றாவது நாளாக வங்கிகளில் அலைபாய்ந்த மக்கள் கூட்டம். ஏடிஎம்களும் முடங்கியதால் மக்கள் பரிதவிப்பு. ஏடிஎம் மையங்கள் முழுமையாக செயல்பாட்டுக்கு வர 3 வாரங்களாகும். மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தகவல். மக்கள் விரும்பாததால் மக்கள் நல கூட்டணியில் இருந்து விலகினேன். தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் விஜயகாந்த் பேச்சு. பாகிஸ்தான் வழிபாட்டு தலத்தில் குண்டுவெடிப்பு. 45 பேர் பலி, 95 பேர் படுகாயம். வங்கக்கடலில் மேலடுக்கு சுழற்சி. தமிழகத்தில் மீண்டும் தொடங்கியது மழை. 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பை தொடர்ந்து அவற்றை மாற்றுவதற்கு 3வது நாளாக நேற்றும் மக்கள் வங்கிகளில் குவிந்தனர். வார இறுதி நாளான சனிக்கிழமை என்பதால் ரூபாய் நோட்டுகளை மாற்ற காலையிலிருந்தே வங்கிகள் முன்பு கூட்டம் குவிந்தது. வங்கிகளில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த கணவன், மனைவி, மகன் என்று வரிசையில் நின்ற போதும் பணம் ஒருவருக்கு கிடைப்பதே அரிதாக இருந்தது. அதிலும் படிவம் நிரப்புதல், நீண்ட வரிசையில் நின்று அதை சரிபார்க்கும் பணி, பணம் எடுக்க வந்தவரை புகைப்படம் எடுத்தல், பிறகு நீண்ட வரிசையில் காத்திருத்தல் என தேவையற்ற இன்னல்களுக்கு மக்கள் ஆளாகினர். போதிய அளவு புதிய நோட்டுகள் மற்றும் 100 மற்றும் 50 ரூபாய் நோட்டுகள் கையிருப்பில் இல்லாததால் வாடிக்கையாளர்களின் தேவையை நிறைவு செய்ய முடியாமல் வங்கிகள் தவித்தன. நீண்ட வரிசையில் 4 மணி நேரத்துக்கு மேல் காத்திருந்தும் பணப்பட்டுவாடா ஆகாததால் மக்கள் கோபமடைந்தனர். இதேபோல் ஏடிஎம் மையங்கள் முன்பும் மக்கள் காலையிலிருந்தே குவிய தொடங்கினர். ஒரு சில ஏடிஎம் மையங்கள் மட்டுமே செயல்பட்டன. அவற்றிலும் நிரப்பப்பட்ட பணம் உடனடியாக தீர்ந்து போனதால் மக்கள் பணம் எடுக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பினர். மத்திய அரசு போதிய அளவு புதிய ரூபாய் நோட்டுகளை வங்கிகளுக்கு கொண்டு வருவதில் முனைப்பு காட்டவில்லை என மக்கள் குற்றம் சாட்டினர். மொத்தத்தில் ஏடிஎம் மையங்களில் புதிய நோட்டுகளை வைப்பதில் தொழில்நுட்ப போதாமை மற்றும் தாமதம் காரணமாக கையில் பணம் வைத்திருந்தும் பொதுமக்கள் அன்றாட தேவைக்கு கூட கையில் காசில்லாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். ஏடிஎம்கள் முழுமையாக செயல்பாட்டிற்கு வர 3 வார காலமாகும் என்று மத்திய நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். இதுபற்றி தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய அருண்ஜேட்லி, நாடு முழுவதும் 2 லட்சத்திற்கும் அதிகமான ஏடிஎம் இயந்திரங்கள் உள்ளதாக தெரிவித்தார். புதிய வடிவமைப்பில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள 2000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகளை எந்திரங்களில் நிரப்புவதற்கும் அதற்கேற்ப வகையில் மென்பொருள் பதிவேற்றம் செய்வதற்கும் கால அவகாசம் தேவைப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். எனவே ஏடிஎம் இயந்திரங்கள் முழுமையாக செயல்பாட்டிற்கு வர 3 வார காலமாகும் என்றும் அருண்ஜேட்லி தெரிவித்தார். மேலும் மக்களிடம் கையிருப்பில் உள்ள பழைய பணத்தை மாற்றுவதற்கு வங்கிகளிடம் போதிய பணம் உள்ளதாகவும் இதுகுறித்து மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இதனிடையே ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நாடு முழுவதும் உள்ள 4000க்கும் மேற்பட்ட இடங்களில் அனைத்து ரூபாய் நோட்டுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கி கிளைகளின் தேவைகளை எதிர்கொள்ளும் வகையில் அந்த மையங்கள் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மக்களின் தேவைகளை சமாளிப்பதற்காக ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள வங்கிகளில் கடந்த 2 நாட்களில் 1300 கோடி ரூபாய் பழைய நோட்டுகள் வரவு வைக்கப்பட்டுள்ளது. மக்கள் தங்கள் கைவசம் உள்ள செல்லாத 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை தங்கள் வங்கி கணக்குகளில் ஆர்வமுடன் வரவு வைத்து வருகின்றனர். தமிழகத்தில் கடந்த 2 நாட்களில் 1300 கோடி வரை பணம் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் நாசிக்கில் உள்ள புதிய ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்கும் அச்சகத்திலிருந்து ஏற்கனவே 50 லட்சம் எண்ணிக்கையிலான புதிய 500 ரூபாய் நோட்டுகள் அனுப்பி வைக்கப்பட்டது. கடந்த புதன்கிழமை 2ஆம் கட்டமாக மேலும் 50 லட்சம் புதிய 500 ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கப்பட்டு புதுதில்லியில் உள்ள ரிசர்வ் வங்கியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வங்கிகளிலும் ஏடிஎம் மையங்களிலும் பணம் எடுக்க முடியாமல் தவிக்கும் மக்களின் அவதியை குறைக்கும் வகையில் செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் வரும் 14ஆம் தேதி வரை சில இடங்களில் செல்லுபடியாகும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. ரயில்வே டிக்கெட் விற்பனை மையங்கள், அரசு பேருந்து டிக்கெட் விற்பனை மையங்கள் ஆகியவற்றில் பழைய நோட்டுகள் செல்லுபடியாகும். பெட்ரோல், டீசல் விற்பனை நிலையங்கள், பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களால் அங்கீகரிக்கப்பட்ட எரிவாயு விற்பனை நிலையங்கள் ஆகியவற்றிலும் 14ஆம் தேதி வரை பழைய நோட்டுகள் புழக்கத்தில் இருக்கும். இதேபோல் சுங்கச்சாவடிகளில் வரும் 14ஆம் தேதி நள்ளிரவு வரை கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
மக்கள் விரும்பாததால் மக்கள் நல கூட்டணியில் இருந்து விலகிவிட்டதாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் தொகுதியில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் தனபாண்டியனை ஆதரித்து மதுரை அவனியாபுரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் விஜயகாந்த் பேசினார். அப்போது ஜல்லிக்கட்டை கொண்டுவர தில்லி வரை சென்று போராடுவேன் என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் பேரவைத் தேர்தலில் மக்கள் நல கூட்டணியுடன் தொகுதி பங்கீடு மட்டுமே வைத்ததாகவும் தற்போது பிரிந்துவிட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் மக்கள் விரும்பாததால் மக்கள் நல கூட்டணியிலிருந்து தான் விலகிவிட்டதாகவும் விஜயகாந்த் குறிப்பிட்டார். சும்மா டிஎம்கே ரெண்டு பேர்த்தோட வச்சு இந்த நாடு கண்டு குடிச்சிட படம் இவங்க ரெண்டு வந்துனாலதான் எதுக்கு அவங்களோட வைக்கணும். மக்கள் நல கூட்டணி ஒரு ஐட்டம் இருந்துச்சு, அதோட போய் சேருவோம் அவங்களோட. அது வேணாண்டாங்க மக்கள், நீங்களே வேணாண்டியா வந்துட்டு மக்கள் நல கூட்டணி இதுவரைக்கும் தொகுதி உடன்பாடு தான் பண்ணிடுறோம். நான் அவர்களை தாக்க வேண்டுமோ இல்லை அவங்க என்னை தாக்கித்தான் சொல்லணுமோங்கிறதெல்லாம் அறிக்கையெல்லாம் தொகுதி உடன்பாடு தானே பண்ணிக்கிட்டோம். அதனால சந்தோஷமா புரிஞ்சு நாங்கள் கொண்டு. ஏன்னா மக்கள் விரும்புகிற பக்கம் போவோங்கிறதுனால ஜல்லிக்கட்டு கொண்டு வருவேன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதே போல இப்பவும் சொல்றேன், ஜல்லிக்கட்டை கொண்டு வரதுக்காக முயற்சி பண்ணி போராடுவேன். எல்லா இடத்துலையும் டெல்லி வரைக்கும் போய் போராட்டம். ஜப்பானில் மேற்கொண்ட 3 நாள் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் மோடி நேற்று இரவு தில்லி திரும்பினார். 3 நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி கடந்த வியாழக்கிழமை அன்று ஜப்பான் சென்றார். அந்நாட்டின் தலைநகர் டோக்கியோவில் ஜப்பான் மன்னர் மற்றும் பிரதமர் ஷின்சோ அபேவை சந்தித்த மோடி இந்தியா ஜப்பான் ஆகிய இரு நாடுகளுக்கு இடையே நல்லுறவை மேம்படுத்தும் வகையில் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினார். பிரதமர் அபேவுடனான சந்திப்பின் போது இருதரப்பு வர்த்தகம், முதலீடு, விண்வெளி, பயங்கரவாதத்தை ஒடுக்குவது, திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. பின்னர் இரு நாட்டு தலைவர்கள் முன்னிலையில் இரு நாடுகளுக்கு இடையே அணுசக்தி துறையில் ஒத்துழைப்பு ஏற்படுத்துவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதனையடுத்து ஜப்பான் தொழிலதிபர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் பேசிய மோடி, ஜப்பான் முதலீட்டாளர்கள் இந்தியாவில் தொழில் தொடங்க அழைப்பு விடுத்தார். ஜப்பான் நிதி உதவியுடன் இந்தியாவில் தொடங்க உள்ள புல்லட் ரயில் திட்டத்திற்காக அந்நாட்டின் அதிவேக புல்லட் ரயிலில் பிரதமர் மோடி பயணம் செய்தார். அவருடன் ஜப்பான் பிரதமர் அபே மற்றும் இரு நாட்டு உயர் அலுவலர்களும் உடன் சென்றனர். 3 நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி தனி விமானம் மூலம் நேற்று இரவு தில்லிக்கு திரும்பினார். உத்தரப்பிரதேசத்தில் உப்பு விலை உயரப்போவதாக கிளம்பிய வதந்தியால் கடைகளில் குவிந்த மக்கள் மூட்டை மூட்டையாக உப்பை வாங்கிச் சென்றனர். நாட்டில் மதிப்பிழந்த 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்ற வங்கிகளில் நீண்ட வரிசையில் காத்திருந்து மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் அவர்களை மேலும் அலைக்கழிக்கும் விதத்தில் வதந்திகள் பரப்பப்படுகின்றன. அவற்றில் ஒன்று, உத்தரப்பிரதேசத்தில் உப்புக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் அதன் விலை கிலோ 400 ரூபாய் அளவுக்கு உயரப்போவதாக எழுந்த வதந்தியும் அதையடுத்து மளிகை கடைகளில் குவிந்த கூட்டமும் தான். கடைகளில் குவிந்து தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்ட மக்கள் வழக்கத்தை விட அதிக விலை கொடுத்து உப்பு பாக்கெட்டுகளை வாங்கி நெஞ்சில் குவித்தபடி மக்கள் வீடுகளுக்கு விரைந்தனர். இந்நிலையில் இது பற்றி செய்தியாளர்களுடன் பேசிய உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் அகிலேஷ் யாதவ், உப்புக்கு எந்த பற்றாக்குறையும் இல்லை என்றும் உப்பை எவ்வளவு செலவழித்துவிட முடியும் என்றும் கேள்வி எழுப்பினார். வட மாநிலங்களில் பரவிய உப்புக்கு தட்டுப்பாடு என்ற வதந்தியைப் போலவே திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுற்றுவட்டார பகுதிகளில் வதந்தி பரவியது. இதனையடுத்து கடைவீதிகளில் உள்ள மளிகை கடைகளில் உப்பு வாங்க பொதுமக்கள் குவிந்தனர். 12 பாக்கெட் அடங்கிய ஒரு மூட்டை உப்பின் விலை 35 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் தற்போது மூட்டை ஒன்று 200 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. அந்த விலை கொடுத்து பொதுமக்கள் மூட்டை மூட்டையாக உப்பை வாங்கிச் சென்றனர். பாகிஸ்தானில் சூப்பி வழிபாட்டு தலம் அருகே நேரிட்ட குண்டு வெடிப்பில் பெண்கள், குழந்தைகள் உள்பட 45 பேர் பலியாகினர். 95 பேர் காயமடைந்தனர். பாகிஸ்தானில் உள்ள பதற்றம் நிறைந்த மாநிலமான பலூச்சிஸ்தானில் சூப்பி மதத்தை லட்சக்கணக்கானோர் பின்பற்றி வருகின்றனர். அங்கு லாஸ்பெலா பகுதியில் அமைந்துள்ள ஷா நுரானி சூப்பி வழிபாட்டு தலத்தில் திரளான பக்தர்கள் கூடி வழிபாடு நடைபெற்றுக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு திடீரென குண்டு வெடித்தது. இதில் 45க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். 95 பேர் காயமடைந்தனர். குண்டுவெடிப்பு நேரிட்ட பகுதியில் மருத்துவமனைகள் இல்லாததால் காயமடைந்தவர்கள் கராச்சியில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். குண்டுவெடிப்பு நேரிட்ட இடம் மலைப்பாங்கான பகுதி என்பதால் மீட்பு மற்றும் நிவாரண படையினர் அங்கு செல்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இந்த குண்டுவெடிப்பிற்கு பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் கண்டனம் தெரிவித்துள்ளதோடு சிறப்பு மீட்பு பணிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கு IS தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. आगे
வங்கக்கடலில் உருவாகியுள்ள மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் மீண்டும் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் அந்தமான் அருகே நிலை கொண்டிருக்கும் மேலடுக்கு சுழற்சி தெற்கு நோக்கி நகர்ந்து நிலை கொண்டுள்ளதால் வட தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அடுத்த 2 நாட்களுக்கு பிறகு கணிசமாக மழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அரபிக்கடலில் லட்சத்தீவு அருகே உருவான மேலடுக்கு சுழற்சி மாலத்தீவு பகுதியை நெருங்கியுள்ளதன் காரணமாக தென் மாவட்டங்களில் மழை தீவிரமடையும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. இதனிடையே சென்னையில் திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர், அடையாறு, கிண்டி, ஈக்காட்டுத்தாங்கல் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. மழை வடகிழக்கு பருவமழையும் தென்கிழக்கு பருவமழை பெய்யல, இப்போ தள்ளி பெய்யறதால இன்னைக்கு மழை ஆரம்பிச்சிருக்கு. இந்த மழை கொஞ்சம் நீடிச்சா சென்னை வாசிகளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிலத்தடி நீரும் ஜாஸ்தியாகும். இதனால் மக்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. போன வருஷத்துனால நல்ல மழை, இந்த வருஷம் மழை தண்ணிக்கே கஷ்டம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி மழை ஆரம்பித்து எங்களுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. ஆனால் இந்த மழை தொடர்ந்து வரணும். ஒரு 10 பதினஞ்சாலும் எங்களுக்கு நல்லா பெஞ்சாலும் இதேமாதிரி பெஞ்சாலே எங்களுக்கு நல்லாயிருக்கும். காவிரியில் தமிழகத்திற்குரிய பங்கு கிடைக்கவில்லை. அதிமுக எம்பிக்கள் மீது திருநாவுக்கரசர் புகார். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. காவிரியில் தமிழகத்திற்குரிய பங்கை பெற்றுத் தருவதற்காக பிரதமரை சந்தித்து முறையிட அதிமுக எம்பிக்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சாவூர் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அஞ்சுகம் பூபதியை ஆதரித்து தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் கீழவாசல், புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட 7 இடங்களில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் காவிரி நதிநீர் பங்கீட்டில் தமிழகத்திற்குரிய பங்கை பெற்றுத் தருவதற்காக பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சரை சந்தித்து அதிமுக எம்பிக்கள் முறையிட முயலவில்லை என திருநாவுக்கரசர் குற்றம் சாட்டினார். காவிரி டெல்டா பகுதிகள் இன்றைக்கு வறண்டு பாலைவனம் போல் கிடக்கிறது. ஏற்கனவே புதுவை பொய்த்து போனது, இப்போது சம்பா பொய்த்து போனது. விவசாயிகளுடைய தற்கொலை அங்கங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் 37 எம்பிக்களும் இதுவரை மத்தியிலே எந்த அமைச்சரையும் சந்தித்தோ, ஏன் பிரதமரை சந்தித்தோ கூட அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களாலே இயலவில்லை. திருவண்ணாமலையில் உள்ள தலைமை அஞ்சலகத்தில் 2000 ரூபாய் நோட்டுகள் மட்டுமே வழங்கப்பட்டதை அடுத்து அதிருப்தியடைந்த மக்கள் உயர் அலுவலர்களை சந்தித்து கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். 4ஆம் நாளான நேற்றும் பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கு மாநிலம் முழுவதும் மக்கள் மிகவும் சிரமப்பட்டனர். அதுபோலவே திருவண்ணாமலையிலும் வங்கிகள் மற்றும் அஞ்சலகத்தில் மக்கள் அதிக நேரம் காத்திருந்து பணத்தை பெற்றுச் சென்றனர். அங்குள்ள தலைமை அஞ்சலகத்தில் ரூபாய் 4000க்கு மாற்றாக 2000 ரூபாய் நோட்டுகள் 2 வழங்கப்பட்டதால் மக்கள் அதிருப்தியடைந்தனர். அவர்கள் அஞ்சலக அலுவலர்களை சந்தித்து 2000 ரூபாய்க்கு சில்லறை பெற தாங்கள் எங்கே செல்வது என்று புகார் தெரிவித்தனர். இதனால் ஏடிஎம்களில் 50 மற்றும் 100 ரூபாய் நோட்டுகள் தாராளமாக கிடைக்க வங்கி உயர் அலுவலர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வேண்டுகோள் விடுத்தனர். இந்த பணத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ற ஜாப் கடந்த 3 நாட்களாக இந்த திருவண்ணாமலை தலைமை அஞ்சலகங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. குறைந்தபட்சம் ஒவ்வொரு நாட்களும் 40 லட்சம் பரிமாற்றம் செய்கிறோம். இதுவரைக்கும் வங்கிகளிலிருந்து 2000 ரூபாய் தாள் மட்டும் தான் வந்திருக்கு. அது மட்டும் தான் நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். பெட்ரோல் விற்பனை மையங்களில் சில்லறை தட்டுப்பாட்டை சமாளிக்க 100 மற்றும் 50 ரூபாய் நோட்டுகளை தமிழக அரசு வழங்கவில்லை என்றால் பெட்ரோல் மற்றும் டீசல் விற்பனையை தற்காலிகமாக நிறுத்தப் போவதாக அதன் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்ட பெட்ரோல் பங்கு உரிமையாளர்கள் சங்கத்தின் செயலர் செல்வராஜ் சேலத்தில் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அனைத்து பெட்ரோல் விற்பனை மையங்களிலும் சில்லறை தட்டுப்பாடு நிலவி வருவதாக தெரிவித்தார். இதனால் ஊழியர்களுக்கும் ஓட்டுநர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படுவதாக கூறிய அவர், சில்லறை தட்டுப்பாட்டை போக்க தமிழக அரசு 100 மற்றும் 50 ரூபாய் நோட்டுகளை பெட்ரோல் விற்பனை மையங்களுக்கு வழங்க வேண்டும் என செல்வராஜ் கேட்டுக்கொண்டார். சிவகங்கையில் நடைபெற்ற தேசிய மக்கள் நீதிமன்றத்தின் மூலம் 1,50,00,000 ரூபாய் அளவுக்கு மக்கள் பணப்பலனை பெற்றனர்.
சென்னை உயர்நீதிமன்றத்தின் அறிவுரையின் பேரில் சிவகங்கை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது. மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு ஏற்பாடு செய்திருந்த இந்த நீதிமன்றத்தில் சிவகங்கை மாவட்ட நீதிபதி எம் ஜோதிராமன், நீதிபதிகள் ஜெயராஜ், சந்திரா, தங்கவேல், ராதிகா, தீபா உள்பட 9 பேர் கலந்து கொண்டனர். நீதிபதிகள் அமர்வில் வழக்கு தொடுத்தவர் மற்றும் எதிர்த்தரப்பினர் என இரு தரப்பினருக்கும் இடையே சமரசம் காணப்பட்டது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணத் தொகைகளை வழங்க நீதிபதிகள் உத்தரவுகளை பிறப்பித்தனர். அதன்படி குடும்ப நல வழக்குகள், விபத்து இழப்பீடு உள்ளிட்ட வழக்குகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 1,50,00,000 ரூபாய் அளவுக்கு பணப்பலன் வழங்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதாவது நீதிமன்றங்களிலே நிலுவையில் இருக்கின்ற வழக்குகளையும் அதேபோல் நீதிமன்றத்திற்கு வருவதற்கு முன்பாக ஏற்படுகின்ற வழக்குகளையும் இங்கே பரிசீலனைக்கு எடுக்கப்பட்டு உடனடியாக தீர்வு காணப்படுகிறது. ஒரு கவிஞன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு கவிஞர் ஈரோடு தமிழன்பன் சிறந்த உதாரணமாக உள்ளார் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு தெரிவித்துள்ளார். சென்னை அடையாறில் உள்ள TN ராஜரத்னம் அரங்கில் ஈரோடு தமிழன்பன் 1000 என்ற கவிதை தொகுப்பு நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. ஈரோடு தமிழன்பனின் 80வது பிறந்தநாள் விழாவை போற்றும் வகையில் இந்த நூல் தொகுப்பு வெளியிடப்பட்டது. உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி அரிபரந்தாமன் நூலை வெளியிட இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர் மூத்த தலைவர் R. நல்லக்கண்ணு மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய நல்லக்கண்ணு, சமுதாய அக்கறையுடன் பல கவிதைகளை இயற்றியுள்ள ஈரோடு தமிழன்பன் இன்னும் பல ஆண்டுகள் இதே எழுச்சியுடன் சிறப்பாக வாழ வேண்டும் என வாழ்த்தினார். கைலாசபதி அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு கவிஞன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக ஈரோடு தமிழன்பன் இருக்கிறார் என்று வரையறுத்து கூறியிருக்கிறார். 80 வயசானாலும் அந்த உள்ளத்தில் உள்ள வீரம் மங்கிவிடாமல் வீரத்தையே கொள்கையாக கொண்டு இன்றைக்கு கவிதை புனைந்து வரக்கூடியவர்கள் நம்முடைய ஈரோடு தமிழன்பன் என்பதை நாம் பெருமையாக இருக்கிறோம். இந்நிகழ்ச்சியில் பல்வேறு பிரிவில் சிறப்பான படைப்புகளை படைத்து வரும் கவிஞர்களுக்கு தமிழன்பன் வாழ்நாள் சாதனையாளர்கள் விருது, இலக்கிய சமூக பணி விருதுகள் என 50க்கும் மேற்பட்ட கவிஞர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நடிகர் நாசர் உள்ளிட்ட பல எழுத்தாளர்கள் மற்றும் கவிஞர்களும் கலந்து கொண்டனர். சனி பிரதோஷத்தை முன்னிட்டு நாமக்கல்லில் உள்ள அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. சனி பிரதோஷத்தை முன்னிட்டு அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரருக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், துருமஞ்சனம் மற்றும் விபூதி உள்ளிட்ட வாசனைப் பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. நிறைவாக பக்தர்களிடமிருந்து பெறப்பட்ட நாணயங்களால் சொர்ணாபிஷேகமும் நடைபெற்றது. இதையடுத்து செவ்வரளி, மஞ்சள் அரளி உள்ளிட்ட பூக்களாலும் வில்வ இலை மற்றும் அருகம்புல் ஆகியவற்றால் அர்ச்சனை செய்யப்பட்டது. தொடர்ந்து பல்வேறு வகை பூக்களால் கட்டப்பட்ட மாலைகள் ஏகாம்பரேஸ்வரருக்கு அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதனை அடுத்து நடைபெற்ற மகா தீபாராதனையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஏகாம்பரேஸ்வரரை தரிசனம் செய்தனர். ISL கால்பந்து போட்டி சென்னையை வீழ்த்தியது கேரளம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். அமெரிக்காவின் புதிய அதிபராக பதவியேற்க உள்ள டொனால்டு டிரம்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்காவில் நாள்தோறும் போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் நியூயார்க்கில் மக்கள் விடிய விடிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அமெரிக்காவில் அண்மையில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்றார். பிரச்சாரத்தின் போது இவர் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக கூறி மாணவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக நேற்று நியூயார்க் நகர வீதிகளில் திரண்ட பல ஆயிரம் மக்கள் டிரம்புக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு
போக்குவரத்து நிறைந்த சாலைகளில் ஊர்வலமாக சென்றனர். அங்குள்ள ட்ரம்ப் டவர் கட்டடத்தை சுற்றியுள்ள அனைத்து தெருக்களிலும் மக்கள் திரண்டு விடிய விடிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதேபோல் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் பல ஆயிரம் மக்கள் ஊர்வலமாக புறப்பட்டு ட்ரம்புக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். ட்ரம்ப் எங்கள் அதிபர் அல்ல என அச்சடிக்கப்பட்ட பதாகைகளை கைகளில் ஏந்தியவாறு பல கிலோமீட்டர் தூரம் மக்கள் பேரணியாக சென்றனர். இந்த ஊர்வலத்தில் மாணவ மாணவியர், சமூக ஆர்வலர்கள், பெண்ணியவாதிகள் உட்பட பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டனர். தேர்தல் பிரச்சாரத்தின் போது ட்ரம்ப் முன்வைத்த குடியேற்றம், இனவாதம் உள்ளிட்டவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரின் 37வது லீக் போட்டியில் சென்னை FC அணியுடன் மோதிய கேரளா பிளாஸ்டர்ஸ் அணி 3-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்த போட்டித் தொடரின் 37வது லீக் போட்டி கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள ஜவஹர்லால் நேரு திடலில் நேற்று இரவு 7 மணிக்கு தொடங்கியது. கடந்த 29ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற ஆட்டத்தில் இவ்விரு அணி வீரர்களுக்கு இடையே கைகலப்பு ஏற்பட்ட நிலையில் நேற்றைய போட்டி ரசிகர்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. இரு அணி வீரர்களும் முனைப்புடன் ஆடிய நிலையில் முதல் பாதி ஆட்டத்தின் 22வது நிமிடத்தில் சென்னை வீரர் மென்டி அபாரமாக ஆடி முதல் கோலை போட்டார். அதன் பிறகு கோல் எதுவும் விழாததால் முதல் பாதி ஆட்ட நேர முடிவில் 1-0 என்ற கோல் கணக்கில் சென்னை அணி முன்னிலை பெற்றது. இரண்டாவது பாதி ஆட்டத்தின் 66வது நிமிடத்தில் கேரள வீரர் ஜென்மைன் சென்னை அணியின் கோல் கீப்பரை ஏமாற்றிவிட்டு எளிதாக கோல் போட்டார். தொடர்ந்து 85வது நிமிடம் மற்றும் 89வது நிமிடத்திலும் கேரளா அணி 2 கோல்களை அடுத்தடுத்து போட்டது. இதனால் கேரளா அணி 3-1 என்ற கோல் கணக்கில் சென்னை அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரின் இன்றைய போட்டியில் டெல்லி அணியுடன் கொல்கத்தா அணி மோதுகிறது. இந்த போட்டித் தொடரின் 38வது லீக் போட்டி புதுதில்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு திடலில் இன்று இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. பன்னாட்டு ஹாக்கி கூட்டமைப்பின் தலைவராக இந்தியாவைச் சேர்ந்த நரேந்திர பத்ரா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். துபாயில் உள்ள பன்னாட்டு ஹாக்கி கூட்டமைப்பில் ஹாக்கி கூட்டமைப்பின் தலைவருக்கான தேர்தல் நடைபெற்றது. இதில் பன்னாட்டு ஹாக்கி கூட்டமைப்பின் தலைவர் பதவிக்கு இந்தியாவைச் சேர்ந்த நரேந்திர பத்ரா, அயர்லாந்தின் டேவிட் மிர்னி மற்றும் ஆஸ்திரேலியாவின் கென் ரைட் ஆகியோர் போட்டியிட்டனர். இதில் இந்திய ஹாக்கி கூட்டமைப்பின் தலைவராக கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் பதவி வகித்து வரும் நரேந்திர பத்ரா பன்னாட்டு ஹாக்கி கூட்டமைப்பின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஹாக்கி கூட்டமைப்பின் தலைவர்களாக ஐரோப்பியர்களே ஆதிக்கம் செலுத்தி வந்த நிலையில் இந்தியாவைச் சேர்ந்த நரேந்திர பத்ரா முதல் முறையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 3வது நாளாக வங்கிகளில் அலைபாய்ந்த மக்கள் கூட்டம். ஏடிஎம்களும் முடங்கியதால் மக்கள் பரிதவிப்பு. ஏடிஎம் மையங்கள் முழுமையாக செயல்பாட்டுக்கு வர 3 வாரங்களாகும். மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தகவல். மக்கள் விரும்பாததால் மக்கள் நல கூட்டணியில் இருந்து விலகினேன். தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் விஜயகாந்த் பேச்சு. பாகிஸ்தான் வழிபாட்டு தளத்தில் குண்டுவெடிப்பு. 45 பேர் பலி, 95 பேர் படுகாயம். வங்கக்கடலில் மேலடுக்கு சுழற்சி. தமிழகத்தில் மீண்டும் தொடங்கியது மழை. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 11 மணிக்கு வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.